அதுல நிறைய பேர் நம்ம பண்ணக்கூடிய பெரிய தவறு தான். சரிங்களா? இந்த 6ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களுடைய கூட தரிசனம் தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். சரிங்களா? அப்ப தேவ ஆவி எங்களுக்குள்ள என்ன செய்யுது? உங்க மேல என்ன செய்யுது? இறங்குது. ஆண்டவர் உங்களை இப்ப இந்த இடத்துல என்ன செஞ்சுட்டாரு? உங்களை வழி நடத்துறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப உங்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு? தரிசனம் கொடுத்துட்டாரு. உங்களுக்கும் என்ன செஞ்சிட்டாரு? வெளிப்பாடு கொடுத்துட்டாரு. நான் அவங்க கூட இருக்கிறேன் அப்படிங்கறத உங்ககிட்ட காமிச்சிட்டாரு. இப்ப நீங்க ஆவியில இருக்கீங்கன்றது நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? உணர்ந்துட்டீங்க. இப்ப இந்த அடையாளங்கள் உனக்கு வேண்டும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோட இருக்கிறார். இந்த சமயத்திற்கு ஏற்றபடி நீ செய். அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அங்கேயும் தேவ வார்த்தை எங்க என்ன செய்றீங்க? தேடுறீங்க. என்ன பண்றீங்க? தேடுறீங்க. அவனுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு சாதகமா உனக்கு எப்படி அவனுக்குள்ள நீ மாத்தி அமைக்கிறோம்னு நினைக்கிறியோ அந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்காத, செஞ்சுக்க உனக்கு ஏற்றபடி. சரியா? அவனுக்குள்ள என்னப்பா இப்ப இந்த இடத்துல நான் செய்யலாமா செய்யக்கூடாதா, இன்னொருக்குள்ள உங்க வார்த்தை வரலையே, இன்னொருக்குள்ள போய் என்ன செய்யுது? ஆண்டவரை தேடுறது. அங்க முன்னாடி இருக்கக்கூடிய அதிகாரி நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காரு. எப்படி கேட்டுட்டு இருக்காரு? நீ ஐஏஎஸ் ஆக போறியா, ஐபிஎஸ் ஆக போறியா, ஐஎஃப்எஸ் ஆக போறியான்னு கேட்டுட்டு இருக்காரு. நீ என்ன பண்ற? அவனுக்குள்ளேயும் தேவ வார்த்தை என்ன செய்யற? கேட்கிறேன். அப்ப இந்த இடத்துல என்ன வந்துருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்கனுக்குள்ள உன்னுடைய தீர்மானம் எப்படிப்பட்டதா இருக்கு, நீ என்ன முடிவுல இருக்குன்றது இங்கனுக்குள்ள வந்துடும். உங்களுடைய எய்ம், உங்களுடைய டார்கெட் என்ன? அப்ப ஐஏஎஸ் ஆகிறது, ஐபிஎஸ் ஆகிறது அது உங்களுடைய முடிவு. அதுவும் நீங்களே சொல்லுங்கப்பா அப்படின்னீங்கன்னா ஆண்டவர் அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் உங்கள்கிட்ட என்ன செஞ்சுட்டு இருக்க மாட்டாரு? சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாரு. அவர் உங்க வீட்டு வேலைக்காரர் கிடையாது. சரிங்களா? ஆவி, தேவ ஆவி உங்களோட இருக்கு அப்படின்னா அந்த தேவ ஆவியினுடைய பலத்தை கொண்டு என்ன செய்ய, சமயத்துக்கு ஏற்றவாறு நீ என்ன செஞ்சுக்கீங்க? உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள பழகுங்கள். அதுக்காக வேண்டி என்ன பண்ணக்கூடாது? தப்பு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த இடத்துல ஆவி இருக்கு, இங்க ஒருத்தன் செயினை போட்டு போயிட்டானே, எவனு கேட்க மாட்டான்னு எடுத்துட்டு போனா அந்த இடத்துல நம்ம எடுத்துட்டு போயிடலாமா அப்படின்னா அதுக்கெல்லாம் ஆண்டவர் ஒத்துழைக்க மாட்டாரு. சரிங்களா? நல்ல காரியம் இது, உங்க வாழ்க்கைக்கு நல்ல விஷயமா இருக்கும். அந்த விஷயத்த நீங்க என்ன செய்யலாம்? உங்களுடைய சமயத்துக்கு தக்கபடி நீங்க அதை என்ன பண்ணிக்கலாம்? பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? சோ அத என்ன பண்ணுங்க, புரிஞ்சுக்கங்க. எல்லா நேரத்திலையும் தேவ வார்த்தையை நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்காதீங்க, எதிர்பார்த்துட்டே இருக்காதீங்க. சரியா? ஓகே.